ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல உங்க லாஜிக்கல் ரீசனிங் டெஸ்ட் பண்ற மாதிரி 5 சேலஞ்ச் இருக்கும். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். இங்க கொடுத்திருக்க பிக்சரை நல்லா பாருங்க. அதுல நிறைய டைஸ் இருக்கு. ஆனா ஒரு டைஸ்ல மட்டும் லாஜிக்கலா ஒரு மிஸ்டேக் இருக்கு. அது எந்த டைஸ், என்ன மிஸ்டேக்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? உங்களோட டைம் 10 செகண்ட். தட் ஸ்டார்ட்ஸ் நவ. ஒவ்வொரு டைஸா பாருங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். டைம்ஸ் அப். கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களோட ஆன்சர் என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. செகண்ட் சேலஞ்ச். இந்த பிக்சர்ல இருக்க லேடியை பாருங்க. அவங்களோட கணவர் இந்த போஸ்டர்ல இருக்க 3 பேர்ல ஒருத்தர் தான். உங்களால அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? 10 செகண்ட் டைம். பிக்சரையே நல்லா பாருங்க, அந்த லேடியவும் பாருங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆன்சர் ஏன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ், அதுதான் சரியான பதில். அந்த லேடி கழுத்துல போட்டிருந்த செயினை பாருங்க, அதுல எல்ன்னு இருக்கு. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிறவரோட கழுத்துல லிசாங்கிற டாட்டூ குத்தி இருக்காரு. நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்களா இல்லையான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அடுத்த சேலஞ்ச். ஒரு டூரிஸ்ட் கிட்ட இருந்து ஒரு திருடன் துப்பாக்கியை காமிச்சு அவரோட பெட்டியை தூக்கிட்டு போயிட்டான். அவர் போய் போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. போலீஸ் வந்து திருடன் எப்படி இருந்தான்னு கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, அந்த இடம் இருட்டா இருந்ததுனால என்னால பார்க்க முடியல, ஆனா அவன் 2 கையிலையும் துப்பாக்கி பிடிச்சிருந்தான். அவனோட தொப்பி ஒரு கட்டம் போட்ட தொப்பி, அதுவும் இல்லாம அவனோட மீச மேல் நோக்கி இருந்தது அப்படின்னு சொன்னாரு. சரின்னு போலீஸ் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இதுல யாரு திருடன் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு கேட்டாரு. 5 செகண்ட் டைம். அவருக்கு முன்னாடி உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆன்சர் என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா தப்பான்னு நான் சொல்றேன். ஃபோர்த் சேலஞ்ச். இங்க கொடுத்திருக்க பிக்சரை நல்லா பாருங்க. அதுல சாம், பென், ரான் அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. இந்த பிக்சரை வச்சு உங்களால பென் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? 10 செகண்ட் டைம் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அந்த லாக்கர் டீடைல்ஸையும் அங்க இருக்க ஆளுங்களையும் உன்னிப்பா கவனிச்சாலே கண்டுபிடிச்சிடலாம். தரையில முட்டி போட்டிருக்காரு, இவர்தான் பென். நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ். பென்னோட லாக்கரை பாருங்க, அதுக்குள்ள ஷூ இருக்கு. இங்க இருக்க 3 பேர்ல 2 பேரோட கால்ல ஷூ இருக்கு. பென்னுக்கு மட்டும்தான் ஷூ இல்ல. நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்களா இல்லையான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதான் லாஸ்ட் ஒன். ஹாஸ்டல்ல இருக்க குழந்தைங்க எல்லாம் தூங்குறதுக்காக படுத்துட்டாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்க, ஆனா ஒரு குழந்தைய தவிர. அந்த குழந்தை வார்டனுக்கு தெரியாம வெளியில போயிட்டு திரும்ப வந்து தூங்குற மாதிரி படுத்துக்குச்சு. உங்களால அது எந்த குழந்தைன்னு கண்டுபிடிக்க முடியுமா? 10 செகண்ட் டைம். இந்த படத்தை பார்த்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் ஏன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ், அதுதான் சரியான பதில். ஏன்னா அந்த குழந்தையோட கால்ல பாத்தீங்கன்னா ஷூ இருக்கும். மத்த எந்த குழந்தைங்க கால்லயும் ஷூ இருக்காது. அந்த குழந்தை தான் வெளியே போயிட்டு திரும்ப வந்து தூங்குற மாதிரி படுத்துக்குச்சு. நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்களா இல்லையான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.